ஃப்ரெஷ்ஷான கீரையை பறித்து பக்குவமாக வேக வச்சு தாளித்து கடைஞ்ச கீரை கடைசல். கூடவே கொஞ்சம் மஷ்ரூம் சில்லி. மேக்கிங் வீடியோ தாங்க இது. கீரையில் வேற மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்டோடு அப்படியே போட்டுக்கலாம். பறித்த கீரையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு தண்ணி கொதித்ததும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த கீரை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். கீரை 2 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்குள்ளேயும் நம்ம காளான் சில்லிக்கு மசால் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மஷ்ரூமை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த நறுக்கின காளானில் கொஞ்சம் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு, லெமன், எலுமிச்சை சாறு கொஞ்சம் விட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, கீரை இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதில் உள்ள தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு தாளிப்புக்காக ஒரு பாத்திரமில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். தாளிப்புக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கீரைக்கு. சீரகம் சேர்த்து கொஞ்சமாக நறுக்கின சின்ன வெங்காயம், 4 பூண்டு, மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வெந்ததோ 2 தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வெந்ததும் எடுத்து கீரையில் ஊற்றி உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சா அருமையான கீரை கடையல் ரெடி. காளான் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தா மஷ்ரூம் சில்லி ரெடி. கீரைக்கு காளான் சில்லி பக்காவான காம்பினேஷனாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.